இப்போ சிக்கன் பண்ணலாமா? சிக்கன் இப்போ சிக்கன் பண்ணலாமே. நான் இப்போ சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி சிக்கன் வேணுமோ அதை மாதிரி வாங்கிக்கோங்க. நான் லெக்கும் வாங்கியிருக்கேன், பிரெஸ்ட் பீஸும் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபோக் வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கலாம், நல்லா கீரியும் விட்டுக்கோங்க. மசாலா போட்டு இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதோட இஞ்சி பூட்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 கப் தயிர், 2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ சிக்கனுக்கு சூப்பராகவே மசாலா ஃபேஷியல் போட்டாச்சுங்க. இப்போ அப்படியே சாஃப்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அப்போ தான் இந்த மசாலா நல்லா ஊறி சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு இப்போ இந்த சிக்கன் 5 மணி நேரம் நல்லாவே ஓடுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்குறது இந்த க்ரீம் தான். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம் 1 கப் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். சீஸ் எடுத்துருக்கேன், ஒரு 4 ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். 1/2 கப் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச சிக்கன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக மூடி போட்டு தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு ட்ரை ஆகாமல் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. சிக்கன் தண்ணி விட்டு அதே வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே சிக்கனில் பிடிச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீம் அப்படியே தாராளமாக சிக்கன் மேலே ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் இந்த க்ரீமோட இந்த சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் போடுங்க, வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக துபாய் இஃபா சிக்கன் ரெடி. இது சுட சுட இருக்கும்போது அது மேலே இன்னும் நிறைய க்ரீமை ஊற்றி இது அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. அப்படிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.